வெல்கம் டு கே கம்பீட். ஸோ நாம இப்போ மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் பற்றி பார்க்கலாம். So introduction about in the MSME sector. It plays a crucial role in economic growth and employment generation. It is known as engine of growth for India. It provides balanced regional development, innovation and entrepreneurship. சரியா? அப்போ பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பில் இந்த எம்எஸ்எம்இ துறை முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியாவின் வளர்ச்சிக்கான இயந்திரம் என்று இது அழைக்கப்படுகிறது. சமச்சீர் பிராந்திய வளர்ச்சி, புதுமை மற்றும் தொழில் முனைவோருக்கான ஒரு வாய்ப்பை இது வழங்குகிறது. டெஃபினிஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ. சரியா? இந்த எம்எஸ்எம்இயின் வரைமுறையா என்ன? மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கோடி. சரியா? டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 crore. அப்ப குறு நிறுவனங்கள், மைக்ரோ ஆர் குறு நிறுவனங்கள் அப்படின்னா முதலீடு வந்து எப்படி இருக்கணும்? 1 கோடி அளவுக்குள்ள இருக்கணும். இல்லங்க அப்படின்னா நீங்க டர்ன் ஓவர், சரியா, விற்று முதல் அப்படிங்கிறது 5 கோடி வரைக்கும் இருக்கலாம். ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 10 கோடியில இருந்து உங்களோட டர்ன் ஓவர் அப்படிங்கிறது 50 கோடிக்குள்ள இருக்கணும். சரியா? சிறு நிறுவனம் அப்படின்னா முதலீடு அப்படிங்கிறது 10 கோடி வரையும், ஸோ இந்த விற்று முதல் அப்படிங்கிறது 50 கோடி வரைக்கும் இருக்கலாம். மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 கோடி வரையும், டர்ன் ஓவர் வந்து 250 கோடி வரைக்கும் இருக்கலாம். ஸோ நடுத்தர நிறுவனங்கள் அப்படிங்கிறது முதலீடு 50 கோடியும் விற்று முதல் 250 கோடியும் இருக்கலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ. சரியா? ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இயின் அம்சங்கள் என்ன அப்படின்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குயர்மெண்ட், லேபர் இன்டென்சிவ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், ப்ரொமோட் ரீஜனல் பேலன்ஸ் இன் டெவலப்மெண்ட். சரியா? குறைந்த முதலீட்டு தேவை இருந்தாலே போதும் இதுல. ஸோ நம்ம கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த தொழிலை தொடங்க முடியும். உழைப்பு மிகுந்த மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் துறையாகும். சரியா? பிராந்திய சமநிலையை உருவாக்குவதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. சரியா? பேலன்ஸ்டு ரீஜனல் growth அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ்டு ரீஜனல் growth அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றதுல எம்எஸ்எம்இ ஒரு முக்கிய பங்காற்றும். என்கரேஜஸ் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் இனோவேஷன். தொழில் முனைவோர் மற்றும் இந்த புதுமையை இது ஊக்குவிக்கும். ஃபிளெக்சிபிலிட்டி இன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆபரேஷன்ஸ். உற்பத்தி மற்றும் செயல்பாடுகளில் இது நெகிழ்வுத்தன்மையுடன் காணப்படுகிறது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் இன் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்திய பொருளாதாரத்தில் எம்எஸ்எம்இக்களின் முக்கியத்துவம். சரியா? இட் கான்ட்ரிபியூட்ஸ் 30% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. ஸோ இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% வந்து இது பங்களிப்பு செய்கிறது. இட் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் டு ஓவர் 11 crore பீப்புள். சரியா? ஸோ 11 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இது வேலை வாய்ப்பை வழங்குகிறது. இட் கான்ட்ரிபியூட்ஸ் 45% ஆஃப் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் அவுட்புட். ஸோ அப்போ உற்பத்தி துறைக்கான இந்த மொத்த உற்பத்தியில 45%, சரியா, உற்பத்தி துறைக்கான பங்களிப்பு. அதுல 45% வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 40% ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட். சரியா? ஏற்றுமதியில 40% வந்து எம்எஸ்எம்இ தான் கொடுக்குது. ப்ரொமோட் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்டர் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான். சரியா? இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கிறது. சரியா? தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கிறது. So role in employment and entrepreneurship. So it is the largest source of employment after agriculture. So அப்ப விவசாயத்துறைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வேலை வாய்ப்பு 11 கோடி மக்கள் வந்து இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப விவசாயத்திற்கு பிறகு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்கும் ஒரு துறையாகும். It encourages youth and women entrepreneurs.
சரியா? இந்த தொழில் முனைவோர் புது தொழில ஸ்டார்ட் அப்ஸ் என்டர்பிரனர்ஸ்ன்னு சொல்றோம்ல, அப்ப இளைஞர்களுக்கு மற்றும் பெண்களுக்கான தொழில் முனைவோரை இது உருவாக்குவதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. ப்ரோமோட் லோக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் இண்டிஜினஸ் கிராஃப்ட்ஸ். ஸோ உள்ளூர் திறன்கள் மற்றும் உள்நாட்டு கைவினைகளை இது ஊக்குவிக்கிறது. ஆக்சஸ் நர்சரிஸ் ஃபார் ஃபியூச்சர் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். சரியா? எதிர்காலத்தில் பெரிய தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு இது நாற்றாங்காலாக செயல்படுகிறது. நாற்றாங்கால் நர்சரி அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப அத இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான் லேட்டரா வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆக போகுது. ஸோ அப்ப அதுக்கான ஒரு பேசிக்கா இது செயல்படுது. சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை எம்எஸ்எம்இ. சரியா? எம்எஸ்எம்இ எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? ஸோ லேக் ஆஃப் ஆக்சஸ் டு ஃபார்மல் கிரெடிட் அண்ட் ஃபினான்ஸ். சரியா? முறையான கடன் மற்றும் நிதிக்கான அணுகல் இல்லாமை. புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அவுட்டேட்டட் டெக்னாலஜி. மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் காலாவதியான தொழில்நுட்பம். அப்சலீட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அப்சலீட்னா ஓல்டு. சரியா? ஸோ இந்த மாதிரி அவுட்டேட்டட் டெக்னாலஜி ஆர் அப்சலீட் டெக்னாலஜி யூஸ் பண்றது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான பிரச்சனை. அதே மாதிரி காம்படிஷன் ஃப்ரம் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். சரியா? பெரிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் இந்த இறக்குமதியாளர்களிடமிருந்து இதற்கான போட்டி வந்து நிலவுது. மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் சேலஞ்சஸ். சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியில் உள்ள சவால்கள். காம்ப்ளையன்ஸ் பர்டன் அண்ட் லிமிட் அவேர்னஸ். இணக்க சுமை மற்றும் குறைந்த விழிப்புணர்வு மட்டும்தான் இதுல இருக்கு மக்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதுல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால்கள். சரியா? கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இஸ். ஸோ அப்போ இந்த எம்எஸ்எம்இக்களை ஊக்குவிப்பதற்கு அரசு எடுக்கும் முயற்சி என்ன? ஸோ கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ. கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ. பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் PMEGP. ஆத்ம நிர்பார் பாரத் பேக்கேஜ். கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ். சரியா? ஸோ எம்எஸ்எம்இக்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டம். இது பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். ஆத்ம நிர்பார் பாரத் தொகுப்பு. பிணையம் இல்லாத கடன்கள் வழங்கும் திட்டம். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சிம்பிளிஃபைடு கிளாசிபிகேஷன். மேக் இன் இந்தியா அண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா சப்போர்ட். ஸோ கிளஸ்டர் மேம்பாட்டு திட்டம். ஸோ அப்போ இந்த எம்எஸ்எம்இக்களை ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு இடத்துல கொண்டு வர்றது. ஸோ அப்போ கிளஸ்டர் திட்டம். எளிமைப்படுத்தப்பட்ட வகைப்பாட்டிற்கான உதயம் திட்டம். மேக் இன் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா ஆதரவு. ஸோ அப்போ இதெல்லாம் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்எம்இ டெவலப் பண்ண முடியும். டிஜிட்டலைசேஷன் அண்ட் எம்எஸ்எம்இ. டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் எம்எஸ்எம்இக்கள். அடாப்ஷன் ஆஃப் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். சரியா? மின் வணிக தளங்களை ஏற்றுக்கொள்வது. யூஸ் ஆஃப் யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் ஃபின்டெக் சர்வீசஸ். சரியா? யூபிஐ டிஜிட்டல் பணம் செலுத்துதல் மற்றும் நிதி தொழில்நுட்பத்தின் பயன்படுத்துதல். எம்எஸ்எம்இ சமாதான் அண்ட் எம்எஸ்எம்இ சம்பத் போர்ட்டல்ஸ். எம்எஸ்எம்இ சமாதான் மற்றும் எம்எஸ்எம்இ சம்பத் போர்ட்டல்ஸ். கிரேட்டர் பார்ட்டிசிபேஷன் இன் டிஜிட்டல் எக்கானமி. டிஜிட்டல் பொருளாதாரத்தில் அதிக பங்கேற்பு செய்வது. ஸோ அப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸும் நிறைய இந்த எம்எஸ்எம்இ துறையில பண்றாங்க. தேங்க்யூ. ஸோ கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடிய தொகையை வந்து இதுல அதிகப்படுத்தணும். ஸோ இதெல்லாமே இதுல சொல்லக்கூடிய வே ஃபார்வர்ட். தேங்க்யூ. ஷேப்பிங் லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்ப குயினரி அப்படிங்கிறது கொள்கை முடிவுகள் மற்றும் தலைமைத்துவம் சம்பந்தப்பட்ட உயர்மட்ட சேவைகளை இது குறிக்கிறது. இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், உயர் நிர்வாகிகள், இயக்குனர்கள், இவங்க எல்லாமே இதுல வருவாங்க. இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முடிவெடுத்தல், நிர்வாகம், நீண்டகால உத்திகளை வடிவமைத்தல். அப்ப இந்த லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸை பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த குயினரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
ஸோ கிளாசிஃபிகேஷன் பை சைஸ். ஸோ அளவின் அடிப்படையிலான வகைப்பாடு. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவுலேயே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலைகளா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம லார்ஜ் ஸ்கேல்னு சொல்றோம். மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இது எல்லாமே நம்ம மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பெரிய அளவிலான தொழிற்சாலைகளில் வந்து எஃகு, ஸோ அதாவது அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஆட்டோமொபைல் மற்றும் பெட்ரோகெமிக்கல். சரியா? நடுத்தர அளவிலான தொழில்கள் உணவு பதப்படுத்துதல், ஜவுளி மற்றும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடுத்தர தொழில்கள். நெக்ஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், டாய்ஸ் அண்ட் லோக்கல் மேனுஃபேக்சரிங். சரியா? இந்த சிறு விவசாயம் சிறு தொழில் அப்படின்னா உங்களுக்கு இந்த கைவினை பொருட்கள், சரியா, கைவினை பொருட்கள், பொம்மைகள், உள்ளூர் உற்பத்தி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறு தொழில் அப்படின்னு சொல்றோம். இதுவே காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஹேண்ட்லூம் வீவிங், பாட்ரி அண்ட் லோக்கல் கிராஃப்ட்ஸ். அப்ப குடிசை தொழில்கள் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா குடிசை தொழில்கள். ஸோ இதுல கைத்தறி நெசவு, மண்பாண்டங்கள் மற்றும் உள்ளூர் கைவினை பொருட்கள். சரியா? லோக்கல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிசை தொழில்கள்ல வரும். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பை ஓனர்ஷிப், உரிமையின் அடிப்படையில் வகைப்பாடு. ஸோ பப்ளிக் செக்டார் ஓன்டு பை கவர்மெண்ட். சரியா? ஸோ அப்போ பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தொழிற்சாலைகளை நம்ம பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பெல், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். பிரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் ஓன்டு பை பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ், டாடா, இன்ஃபோசிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஓன்டு இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னா அரசாங்கத்தினால் நடத்தப்படுவது, அரசாங்கத்திற்கு இது சொந்தமானது. பெல், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்தியன் ரயில்வே. தனியார் துறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி நபர்களால் நடத்தப்படுவது. ஸோ இது ரிலையன்ஸ், டாடா மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் ஆகும். ஸோ இதுல ஜாயிண்ட் செக்டர், ஸோ கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். சரியா? ரெண்டு பேரும் இணைஞ்சு நடத்துறது, கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் இணைஞ்சு நடத்துறதுக்கு பேரு ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். சரியா? ஸோ இதுக்கு பேரு மாருதி உத்யோக் அண்ட் சுசுகி. சரியா? மாருதி உத்யோக் அப்படிங்கிறது கவர்மெண்டோடது, சுசுகி அப்படிங்கிறது பிரைவேட்டோடது. அப்ப மாருதி சுசுகி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரி. கோஆபரேட்டிவ் செக்டார், இட் இஸ் ஓன்டு பை ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ். சரியா? அப்ப கோஆபரேட்டிவ்ல உங்களுக்கு அமுல் மற்றும் இஃப்கோ. சரியா? இது ஃபர்டிலைசர் கார்பரேஷன், அது வந்து அமுல் அப்படிங்கிறது டெய்ரி ப்ராடக்ட்ஸ். சரியா? கூட்டுத்துறை அப்படிங்கிறது அரசு மற்றும் தனியார் இது கூட்டாக நடத்துவது. ஸோ இதுக்கு மாருதி உத்யோக் அப்படிங்கிறது அரசு நிறுவனம், இதுல சுசுகி என்பது தனியாருக்கான நிறுவனம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாருதி சுசுகி அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. கூட்டுறவுத்துறை அப்படிங்கிறது உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்களுக்கு சொந்தமானது. அமுல் மற்றும் இந்த இஃப்கோங்கிறது ஃபர்டிலைசர் கார்பரேஷன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தொழில்களின் முக்கியத்துவம், எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அப்போ இந்த தொழில்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேக் போன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ அப்போ இந்த பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக இந்த இண்டஸ்ட்ரி செயல்படுது. அப்போ எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, இது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் உட்கட்டமைப்பை இது மேம்படுத்த உதவுகிறது. அப்ப இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது எல்லாமே பண்ணுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். அப்ப புது புது இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது உங்களுக்கு புது புது தொழில், அந்த தொழில்கள்ல உங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளை கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஏர்னிங் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்.
ஸோ அப்போ ஏற்றுமதி மூலியமா உங்களுக்கு வெளிநாட்டு பணம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ ஏற்றுமதி மூலம் வருவாய் மற்றும் அந்நிய செலாவணியை இது ஈட்ட உதவுகிறது. தேங்க்யூ.